பாப்போம். ஏய், நான் தாயம் விளையாட கூப்பிட்டேன். அடவே ஒருத்தன். ஏய், என்னடா திடீர்னு தாயம்? பின்ன உங்களோட டென்னிஸா விளையாட முடியும்? இந்த வீட்டை ரொம்ப போர் அடிக்குது, அதான் ஒரு ஆட்டை போடலாமே தான். அடே விவரம் கட்ட சிவராமா, வீட்டுல ஆம்பளைங்க தாயம் விளையாட கூடாதுடா. அதுவும் மாம மச்சனுக்குள்ள தாயம் விளையாடவே கூடாது. ஏன்? டே, மகாபாரதத்துல என்னாச்சு? சகுனிய தர்மனும் தாயம் விளையாண்டாங்க, யுத்தம் வந்துருச்சு. அதனாலதான் சொல்றேன், வீட்டுல தாயமே விளையாட கூடாது, சண்டை வந்துரும். அட போயா, இப்ப என்னமோ ஒண்ணுக்குள்ள ஒன்னா சந்தோஷமா பின்னி பணிஞ்சிருக்கிற மாதிரிதான். தாய உருட்டாமலே மூதேவி சண்டைகளே தெரியற நீயே. இனிமேல் என்ன புதுசா சண்டைகளுக்கு போற? மாப்பிள, நீ என்ன எதுவும் பேச உம்முன்னு உட்கார்ந்துருக்க? அது வேற கதை. ஏண்டா குமாரு, வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்க? மூட விட்டியா? மூட் அவுட்டா? ஏண்டா, என்னடா விஷயம்? எல்லாம் என் உடன்பிறப்பு கோபியாரதாயா. என்னதான் திட்டணும் தெரியாது, கண்ணா பின்னா திட்டுறான். அண்ணன் கூட மதிக்க மாட்டேங்கிறா. அப்படியா? பின்ன நம்ம வேலை செய்யற லட்சணம் அந்த மாதிரி. ஏய், நானும் கோபி கிட்ட நல்ல பேர் வாங்கலாம் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா முடியல. வெரி குட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்க. ஆமாயா, அப்பப்ப என்ன இந்த கண்ணா விண்ணான்னு திட்டுன்னு திட்டிடுறான். ஆமா லட்சுமணா, கோபி எங்களை திட்டக்கூடாது. அவன் எங்க கிட்ட ரொம்ப மரியாதை நடந்துக்கணும். ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. சொல்லியா ப்ளீஸ். ஏதோ அறிவு கூட நினைச்சு ஏதாவது எடுத்து விடு. யோசிக்கிறேன்னு சொல்லி தூக்கி தொலைச்சிடாத. அது இல்லடா, அருமையான ஐடியா ஒண்ணு இருக்குடா, அதை செயல்படுத்துற திறமை உங்ககிட்ட தான் இருக்கு. நீ ஐடியா என்னன்னு சொல்லு, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். டே, கோபி மாதிரி ஒரு ஆளு தொழில் சம்பந்தமா சந்தோஷம் பண்ணும்னா எப்ப சந்தோஷப்படுவான்? எப்போ? குமார், ஒரு ஆர்டரை பெருசா எடுத்துன்னு வச்சுக்கோ, அசந்திர மாட்டான். ஆமா ஆமா கரெக்ட். ஒரு ஆர்டர் எடுத்து அவன் அசத்திர வேண்டியதானே? மாப்பிள, நேத்து ஒரு பெங்களூர் பார்ட்டி வந்தான்ல, அவன் போன் நம்பர் கொடுத்துருக்கா. டேய், யாரா அந்த ஆளு? பாக்குறேன். ஐயோ, நேத்து பெங்களூர் இருந்து ஒருத்தன் வந்தான். கோபி எங்கன்னு கேட்டான். நல்ல வெயிட் பார்ட்டி, இத வந்துருவான்னு சொன்ன, அதுக்குள்ள கிளம்பி போயிட்டாயா. அங்க தாண்டா தப்பு பண்றீங்க. கோபி இல்லனா என்ன, அந்த ஆளு அப்படியே அமைக்க ஆர்டர் எடுத்துற வேண்டியதானே? தப்பு பண்ணிட்டேயா. இப்ப ஒண்ணும் கெட்டு போலடா. அவன் போன் நம்பர் இருக்கா? உடனே போன் பண்ணு. இந்தா பண்ணுடா மாப்பிள, சீக்கிரம். இந்த நம்பர் தானே? ஆமாயா, கேட போன் பண்றா. இருக்கு பையன். ஹலோ, வீணாசா பரதன் தானே? எஸ், ஐ எம் குமார் ஃப்ரம் சென்னை. சொல்லுங்க, என்ன விஷயம்? அதான் சார், நான் விஜய் கார்மெண்ட்ஸ் இருந்து பேசுறேன். நேத்து ஒரு ஆர்டர் விஷயமா வந்து போனீங்களே. விஜய் கார்மெண்ட்ஸ்? ஆமா. அத பத்தி பேசலாம் தான் சார். என்ன விஷயம் சொல்லுங்க. அந்த ஆர்டர் நாங்க பண்றோம் சார். அப்படியா? ஆமா. ரெடியா இருக்கீங்களா? நாங்க ரெடியா இருக்கோம் சார். என்ன ரேட் பண்ணுவீங்க? ஒரு 80 rupees பண்ணலாமா சார்? 80? 50 ஓகே சார். 50 ரொம்ப கம்மி சார். அப்படியா? நான் கேட்ட மெட்டீரியலே பண்ணி கொடுப்பீங்களா? சார், நீங்க கேட்ட அதே மெட்டீரியல் பண்ணி தரேன் சார். எவ்வளவு நாள்ல பண்ணி கொடுப்பீங்க? 1 weekல பண்ணி தரலாம் சார். கரெக்டா பண்ணிடுவீங்களா? பக்காவா பண்ணி தரேன் சார். நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணிக்கலாம். சரி, ஃபைனலா இப்ப என்ன ரேட்னு சொல்லுங்க. ஒரு 75 பண்ணலாமா சார்? அதோட கம்மி பண்ண முடியாதா? ஓகே சார், 70 பண்ணலாம் சார். அது கம்மி முடியாது சார். சரி, ஓகே. இதுக்கப்புறம் யார்ட்டையும் பேச வேண்டியது இல்லையே சார்? ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. இந்த விஜய் கார்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த குமார் சொல்றதுதான் ஃபைனல் வேர்ட். ஓகே, உங்களுக்கு இந்த ஆர்டர் நல்லா பண்ணி கொடுங்க. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே. லட்சுமணா, சக்சஸ். ஏய், சக்சஸ். பக்கா பண்ணிட்டேன். தபார், மொத்தம் 500 rupees. ஒரு பீஸ் 70 rupees. பக்காவா ஆர்டர் வாங்கியாச்சு. குமார், இந்த விஷயத்தை மட்டும் கோபி கேட்டா அசந்துரும். அசந்து. ஆமா, பாவம் கோபி தினமும் நடையா நடந்து ஒவ்வொரு ஆர்டரா பிடிக்கிறான். ஆனா மாப்பிள்ள ஒரே போன்ல பெரிய ஆர்டர் பிடிச்சாங்க. ரொம்ப போடாதீங்க. எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்க போல இருக்கு. டே குமார், கோபி கேட்டானா எல்லாம் ஐயாவோட ஐடியான்னு சொல்றா. சரிடா கோபி, இந்த விஷயத்தை மட்டும் நீ கேட்டேன்னு வச்சுக்க, நீ உற்சாகத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்படியா? அப்படி என்ன விசேஷம்? குமார் செய்த காரியத்தை கேட்டினா அசந்துர மாட்டா. என்ன, அவர் எப்பவும் உருப்படாத காரியத்தை தான் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப என்ன புதுசா செஞ்சிருக்க போறாரு? இதாண்டா கோபி, நீ மனசுல என்ன பத்தி எப்பவுமே தப்பா நினைச்சிட்டு இருக்க. என்னோட நிஜமான டேலண்ட நீ எப்பதான் புரிஞ்சுக்க போற? ஆமா மாப்பிள்ள, குமார் ஒரு போன் பண்ணி பெரிய ஆர்டர் பிடிச்சான். ஆறா? எஸ், ஜஸ்ட் 5 minutes, ஒரே கால் 500 pieces ஆர்டர் பிடிச்சிட்டேன். எப்படி என்னோட டேலண்ட்? என்ன சொல்றீங்க? ஆர்டர் பிடிச்சிருக்கீங்களா? எங்க? இந்த வீனஸ் அப்பரன்ஸ் இல்லப்பா, அதான் பெங்களூர். வீனஸ் அப்பரன்ஸ்? இந்த 3/4 ஷாட்ஸா? எக்ஸாக்ட்லி. இந்த முக்காட்டோ சார் நிறைய பாக்கெட் வச்சது 500 பீஸ் ஒரே போன்ல ஆர்டர் பிடிச்சிட்டேன். யார்கிட்ட பேசுனீங்க? என்ன ரேட்டுக்கு பேசுனீங்க? இந்த பார், நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை புத்திசாலித்தனமா முடிச்சு வச்சிருக்கேன். சீரியஸா மூஞ்சி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. யார்கிட்ட பேசுனீங்க? என்ன ரேட்டுக்கு பேசுனீங்க? மேனேஜர் கிட்ட தான் பேசுறேன். 500 பீஸ்.
70 rupees மேனி பேசி முடிச்சிட்டேன். ஏன் இப்படி கேனத்தனமா நடந்துக்கிறீங்க? உங்க வேலை எதுவும் அதை மட்டும் பார்க்க மாட்டீங்களா? நான் இப்பதான் அந்த முதலாளிகிட்ட ஒரு பீஸ் 100 ரூபான்னு பேசி முடிச்சிட்டு வந்திருக்கேன். நீங்க நான் 100 ரூபாய் பேசினது 70 ரூபான்னு பேசி இதை ஒரு சாமர்த்தியம் 3 பேர் உட்கார்ந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்க. சரி அதை விடுங்க. அந்த கம்பெனிக்காரன் என்னை பத்தி என்ன நினைப்பா? 70 ரூபாய் பீஸ 100 ரூபாய்க்கு விற்கிறானே, என்னை பத்தி தப்பா நினைக்க மாட்டான்? ஆமா மாப்ள, அவன் ஒரு டவுட்டா தான் கேட்டான். ஆனா விஜய் கார்மெண்ட்ஸ் இருந்து குமார் தான் பேசுற. அது நான் சொல்றதா ஃபைனல் வேர்ட்ஸ் சொன்னானே. டேய் சும்மா இருடா. நீ பேசுறது தானே சொன்னேன். ஏன்னு உங்க வேலை எதுவும் அதை மட்டும் பார்க்க மாட்டீங்களா? உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத வேலை இறங்கி பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு கம்பெனி நல்லா போறத புடிச்சு கீழே இறக்கி விட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு யார் இந்த யோசனை சொன்னது? சொல்லுங்க. இந்த லட்சுமண. டேய் லட்சுமணா, டேய் டேய் இங்க வாங்க. நீங்க எப்பவுமே தப்பே செய்ய மாட்டீங்க. கார்மெண்ட்ஸ்ல தப்பு நினைச்சா அதை செஞ்சது இவரு, வீட்டுக்குள்ள தப்பு நினைச்சா அதை செஞ்சது நம்ம மாமா. அப்படித்தானே? என்னைக்கு தான் மாறி தலை போறீங்களோ? கோபி சிவராமா, இதுல பார்த்தா தப்பு பண்ற மாதிரி தெரியுதாடா? ஏண்டா நீங்க 2 பேரும் சேர்ந்து ஐடியா கொடுத்தீங்க, பண்றதெல்லாம் நீங்க பண்ணிடுங்க. ஏண்டா எனக்கு மட்டும்? மாப்பிள ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, பல நாள் திருட ஒரு நாள் கண்டிப்பா ஆகப்படுவான். டேய் தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை திருடங்கிறதா. குழந்தை மாதிரி அழாதீங்க. என்னோட வேதனை எனக்கு தான் தெரியும் சார். யாரும் என்ன சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. மத்தவங்க என்ன புரிஞ்சுக்கலன்னு பரவாயில்ல, ஆனா கூடவே இருக்கிற அம்மாவும் நிர்மலாவும் புரிஞ்சுக்கல. இல்லங்க, நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற பிரியம் நிஜமானதுன்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு எப்படி பண்றாங்கன்னா எதுக்கு? என்ன நோக்கடிக்கிறதுக்கா? நம்மளோட ஒரே பிரச்சனை பொருளாதாரம் தான். காசு பணம் இல்லாததான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா காசு பணம் இல்லாம இருக்கும்போது எல்லாருமே சந்தோஷமா ஒண்ணா இருந்தோம். காசு பணம் வர ஆரம்பிச்சது, எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பிச்சது. வெறுப்பா இருக்கு சார். ஏன் வாழணும், ஏன் சம்பாதிக்கணும், ஏன் சாதிக்கணும்னு இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. இந்த வயசுல அம்மா நிர்மலாவோட எங்கேயோ தனியா தங்கி கஷ்டப்படணும்னு என்ன தலையெழுத்தா? உடம்புக்கு முடியாத அம்மா இந்த வயசுல நம்ம பக்கத்துல. அப்புறம் நிர்மலா, அவ வாழ்க்கை ஏன் இப்படி அமையணும்? அவ என்கிட்ட சொல்றான், ஆனா நான் எடுத்த முடிவுதான் சரின்னு. தங்கச்சி நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கிறது நல்லதுதான். ஆனா மத்தவங்க வாழ்க்கை மாதிரியே இவளுக்கு அமைஞ்சிருக்கு. தங்கச்சி ஒருத்தருக்கு கட்டி கொடுக்குறோம், அவரோட நல்ல குடும்பம் நடத்துறா, சந்தோஷமா இருக்கான்னா அவன் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுல நமக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனா நிர்மலாவுக்கு கல்யாண வாழ்க்கை சரியா அமையாம நம்ம வீட்லயே வேதனையோட இருந்து இப்போ என் மேலேயும் மன வருத்தப்பட்டுக்கிட்டு எல்லார்கிட்ட இருந்து தன்னை துண்டிச்சுக்கிட்டு வனவாசம் போற மாதிரில போறா. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சார்? எல்லாம் சரியாயிடுங்க. என்னத்த சரியாயிடும் சார்?
நான் என்ன தப்பு பண்ண? செய்யறதுல ஏதாவது குறை வச்சிருக்கேனா? மாணிக்கம் காசுல தான் குறியா இருப்பான்னு ஊரே பேசுது. ஆனா என்னைக்காவது அம்மாவை பொறுத்த வரைக்கும், நிர்மலாவை பொறுத்த வரைக்கும் மனசளவுலயாவது குறை வச்சிருக்கேனா? அப்படிப்பட்ட என்ன பிரிஞ்சு போறாங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு புரியலங்க. உன்னால மட்டும் இல்ல சரோ, அந்த ஆண்டவனாலே என்ன சமாதானப்படுத்த முடியாது. என்னோட பிரியத்தை புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் செய்யறாங்களா, இல்ல புரிஞ்சோம் இவன் புலம்பி அழட்டோன்னு இப்படி எல்லாம் செய்யறாங்களான்னு தெரியல. புரியாம செஞ்சாங்கன்னா துக்கம்தான். ஆனா புரிஞ்சு என்ன தண்டிக்கணுங்கிறதுக்காகவே அம்மா இப்படி எல்லாம் செஞ்சாங்கன்னு வச்சுக்க, அந்த தண்டனை ஏத்துக்கிட்டு காலம் முழுக்க அழுதுகிட்டே கிடக்க வேண்டியதுதான். பஸ் கிளம்புல இருந்து பாக்குறேன், நீ எதுவுமே பேசல. உடம்புதான் சரியில்லையா? இல்லம்மா, மனசே சரியில்லை. ஏம்மா? எவ்வளவு பேசினா என்னடா? வண்டி கிளம்பும் போது என் பிள்ளை கண் கலங்கி நின்னான, அதை பார்க்கும் போது என் மனசே கலங்கி போச்சுடா. நிர்மலா கிட்ட பேசும்போது கூட அவன் கண்ணெல்லாம் கலங்கி தானடா இருந்துச்சு. என்னதான் கோவக்காரனா இருந்தாலும் அவனோட மனசு பூ மாதிரிடா. அப்படியே வாடி போயிட்டான்டா என் புள்ள. எனக்கு உங்க 2 பேரை பத்தியும் நல்லா தெரியுமா. இப்ப நீ எங்க 2 பேர்கிட்டயும் அண்ணனை பத்தி சொல்லிட்டு இருக்கல, இதே நேரத்துல அண்ணன் இப்ப அண்ணி கிட்ட உன்னை பத்தியே புலம்பிட்டு இருக்குமா? எனக்கு தெரியுமா. ஒண்ணும் இல்லம்மா, இப்ப இந்த சிமெண்ட் கம்பெனி டீல் மட்டும் இல்லன்னா நிச்சயமா அண்ணன் என்ன வரவிட்டு இருக்காது. தானே வந்து உங்க 2 பேருக்கும் தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து செட்டில் பண்ணிட்டு தான் வந்திருக்கும். அது எனக்கு தெரியுப்பா. ஏண்டா செல்வம், அந்த சிமெண்ட் கம்பெனி விஷயம் சாதகமா அமைஞ்சதுன்னா நிறைய லாபம் வருமாப்பா? நிறைய லாபம் வருமா? எவ்வளவுப்பா கிடைக்கும்? மாசமானா 2, 2.5 அது போகுமா, லட்சத்துல வருமா? நிச்சயமா லட்சத்துல வரும். அம்மா, இங்க ஒரே பனியா இருக்கு, குழந்தைய உள்ள கூட்டிட்டு போறேம்மா. ஆமாமா, நீ போய் பஸ்ல உட்காரு. இந்த என்ன வச்சிரு. இந்த பால் நல்லா இருக்குமா? நல்லதாப்பா இருக்கு. ஏமா ஒரு மாதிரி சொல்ற? என்னமாச்சு? செல்வம், நான் முதல்ல மெட்ராஸ் வந்தது எனக்கு ஞாபகம் வந்துருச்சுப்பா. ஆமாண்டா, உங்க அப்பா இறந்து போனது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா. உள்ளூர்ல சொந்தக்காரர்களுக்கு முன்னாடி அசிங்கப்பட வேண்டாமே மெட்ராஸ்க்கு கிளம்புன. அப்பெல்லாம் இந்த அளவுக்கு பஸ் எல்லாம் கிடையாது. கையில வெறும் 200 ரூபாய் தாண்டா இருந்துச்சு. ஒரு காய்கறி லாரிக்காரங்கிட்ட கெஞ்சின. அவர் ஏதோ பெரிய மனசு பண்ணி நம்மளை எல்லாம் ஏத்திக்கிட்டாரு. அது குளிர்காலம். நீங்க 3 பேரும் குளிர்ல நடுங்கி என்ன அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டீங்க. விடிய விடிய தூங்காம நான் கொத்தமல்லி மூட்டை மேல சாஞ்சி படுத்து அழுதுகிட்டே வந்தேன். அழுது என் கண்ணுல வீங்கி போச்சு. அப்போ ஒரு இடத்துல இதே மாதிரி டீ வாங்கறதுக்காக நிறுத்தினாங்க.
அந்த டிரைவர் என் மேல பரிதாபப்பட்டு கடையில ஒரு டீ வாங்கி கொடுத்தாரு. இப்ப நீ இத வாங்கி கொடுக்கும்போது எனக்கு அன்னைக்கு நான் குடிச்ச டீயோட ருசி தான்ப்பா தெரியுது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அதே மாதிரி வேற ஊருக்கு ஒரு பயணம் போவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா செல்வம். ஏன்பா கொஞ்சம் முன்னாடி சொன்னி லட்சக்கணக்கில் லாபம் வரும்னு. உன் தங்கச்சியோட சம்பளம் எவ்வளவுன்னு தெரியுமா? 2500 ரூபாய்ப்பா. வெறும் 2500 ரூபாய். ஐயோ, லீலா, என்னம்மா இவன் இப்படி படுத்து கிடக்கிறது ஆச்சரியமா இருக்கு. ராத்திரி ஏதாவது பேசுனானா? எதுவும் பேசல மாமா, இதெல்லாம் ராத்திரி பேசினதோட எஃபெக்ட். ஆமாம்மா, நீ பேசினதை கேட்டு நானே ஆடி போயிட்டேன். இந்த பயலுக்கு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்திருக்கும். ஆனா என்ன மாமா?
இவன் இப்படி சும்மா கிடக்கிறதாம்மா எனக்கு பயமா இருக்கு. கடைசி நேரத்துல என்ன கொண்டு தூக்கி போடுவானோ ராத்துல இருந்து மனசு பாய்ச்சிக்கிட்டே இருக்கு. அவர் என்ன பண்றாரோ பண்ணிட்டு போட்டும் மாமா. ஆனா இவன் இப்படி சும்மா அமைதியா இருக்கான்னு நினைச்சு நம்ம ஏமாந்துடக்கூடாதுமா. இவன் எப்படியும் ஏதாவது பண்ணுவாம்மா.